ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கான சில விஷயங்களை நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷில் பேசும்போது இப்போது நான், என்னை, என்னிடம், என்னுடைய, என்னுடையது, நானே, நாங்களே, எங்களுடைய, எங்களுடையது, நம்முடைய, நம்முடையது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? தென் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? இப்போது என்னிடம் ஒரு கார் இருக்குது, நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு கார் இருக்குது. அப்போது என்னிடம் ஒரு ஐ ஹாவ் அ கார், என்னிடம் ஒரு கார் இருக்குது, நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன் அப்படின்ற போதும் ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஐ ஹாவ் அ கார்ன்னு தான் சொல்லுவோம். அப்போது அந்த ஐ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் தமிழ் அர்த்தம் என்னிடம், எனக்கு, நான் அப்படின்னு 3 வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன தமிழ் அர்த்தங்கள், என்னென்ன வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் மீனிங் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி இந்த வேர்டுக்கான தமிழ் அர்த்தங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், இந்த ப்ரொனவுன்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் அதே சமயம் இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ரொனவுன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று தான் ப்ரொனவுன். ஓகே, இப்போது ஹீ இஸ் ஸ்மார்ட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஹீ அப்படின்றது ஒரு பையனை குறிக்குது. அந்த இடத்துல டைரெக்டாக ஒரு குமார் அப்படின்ற பேர் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குமார் இஸ் அ ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குமார் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஹீ அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், அவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த வாக்கியத்தில் அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்துறது தான் ப்ரொனவுன். சரியா? டன். ஸோ இந்த ப்ரொனவுன் நிறைய டைப் இருக்குது. இந்த டைப்பில் நான் ஒன்றுன்னா இதுக்குடைய ஹெட்டிங்கை சொன்னேன்னா நீங்கள் கிராமட்டிக்கலாக போகிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இதெல்லாம் இந்த தமிழ் வேர்டுக்கெல்லாம் என்ன இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், நான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐ. ஸோ எடுத்தோடனே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபுல்லாக என்னுடைய, நம்முடைய, எங்களுடைய, உன்னுடைய, உங்களுடையன்னு இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே என்னுடையது, நம்முடையது, எங்களுடையதுன்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது நம்ம சிலருக்கு தெரியும், சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சிலருக்கு தெரிந்திருந்தாலும் ஒன்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு போகலாம் நம்ம. ஓகே, டன். ஸோ நான் அப்படின்னா ஐ. இப்போ நாம், நாங்கள் அப்படின்னா இது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? வி அப்படின்னு சொல்லுவோம். நாம் அப்படின்னா நாம் அப்படின்னாலும் ஓகே, நாங்கள் அப்படின்னு சில நேரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நீ அப்படின்னா ஒருத்தரை மட்டும் குறிக்கும், நீங்கள் அப்படின்னா பல பேர்த்த குறிக்கும். சில நேரம் அதை ரெஸ்பெக்டாக சொல்லும் பொழுது நம்ம நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது நீ அப்படின்றது சப்ஜெக்ட் சிங்குலராகவும் வரும், சிங்குலர். நீங்கள் அப்படின்னா ப்ளூரல். ஓகே, ஸோ இதை இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? யூ அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் அப்படின்னா தே. இதில் இன்னும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கை காமிச்சு என்னன்னு சொல்லுவோம்? அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தே அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் இது அவர்கள் அப்படின்னு ஒரு ஹியூமனை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு இடத்துல ஒரு 4 அனிமல் நிற்கிது அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல 4 ஆடோ இல்லை 4 மாடோ நிற்கிது. ஸோ அந்த இடத்துல நம்ம கை காமிச்சு நம்ம சொல்லுவோம் அவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படி ஹியூமனை அவர்கள்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு திங்ஸை கூட நம்ம என்ன சொல்லுவோம்? சம்டைம்ஸ் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது, ஸோ அந்த ஆடு மாடுங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அந்த இடத்துல நம்ம தே யூஸ் பண்ணுவோம். சரியா? அவர்கள் மட்டும் இல்லை, அவைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தே யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து இப்போ அவன் அப்படின்னு இருக்குது. அவன் அப்படின்னா ஒரு பையனை குறிக்கும், அப்போது ஹீ. அவள் அப்படின்னா ஒரு பொண்ணை குறிக்கும் போது ஷீ. அது அப்படின்னா இட். அது இது அப்படின்ற போது நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது இதே பாருங்கள், இந்த நான் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணுவோம்? சில நேரம் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஷி கால்டு மீ, அவள் என்னை அழைக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அழைத்தாள். ஷி கால்டு மீ அப்படின்னா அவள் என்னை அழைத்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த என்னை அப்படின்றது இங்கே என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? மீ அப்படின்னு சொல்லும்.
சொல்லுவோம். இப்போது ஷி கேவ் மீ அ பென் அப்படின்னு சொன்னால் அவள் என்னிடம் ஒரு பென் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல என்னிடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீ யூஸ் பண்ணுறோம் இல்லையா? மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். சரியா? அடுத்தது நம்மை எங்களை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்மை எங்களை அப்படின்னு சொல்லும்போது இது இங்கிலீஷில் அவர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவர். ஸோ என் கூட சேர்த்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. சரியா? இப்போ உன்னை உங்களை அப்படின்னா யூ. ஓகே, யூ, அவ்வளோதான். அடுத்தது அவர்களை அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்களை அப்படின்னா தெம். ஓகே, அடுத்தது அவனை அப்படின்னா ஹிம். அடுத்து அவளை அப்படின்னா ஹர். அதனை அப்படின்னா இச். ஓகே, ஸோ என்னை மீ, நம்மை எங்களை அப்படின்னா அவர், உன்னை உங்களை அப்படின்னா யூ, அவர்களை அப்படின்னா தெம், அவனை அப்படின்னா ஹிம், அவளை அப்படின்னா ஹர், அதனை அப்படின்னா இட். சரி, இப்போது என்னுடைய அப்படின்னு இருக்குது. இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது என்னுடைய அப்படின்னா மை. ஓகே, நம்முடைய எங்களுடைய அப்படின்னா அவர். அவர், அவ்வளோதான், அவர். ஓகே, அடுத்து உன்னுடைய உங்களுடைய அப்படின்னா யுவர். ஓகே, யுவர். அடுத்து அவர்களுடைய அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் மாற்றி தேனே சொல்லுவாங்க, இல்லைனா தெம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர்களுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது தேயர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தேயர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அவனுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அவனுடைய அப்படின்ற இடத்துலையுமே ஹிம்மையே யூஸ் பண்ணுவாங்க. அவனை அப்படின்ற இடத்துல நம்ம ஹிம் யூஸ் பண்ணுறோம். அவனுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிஸ் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக அவளுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஹர். ஓகே, அதனுடைய அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்கள், என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா இது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மைன். ஓகே, மைன் அப்படின்னா என்னுடையது. இப்போ திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னா இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து நம்முடையது எங்களுடையது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல அவர்ஸ். ஓகே, அவர்ஸ். உன்னுடையது உங்களுடையது அப்படின்னா யுவர்ஸ். அவர்களுடையது அப்படின்னா ஹிஸ். அவனுடையது அப்படின்னா ஹர். அவர்களுடைய அப்படின்னா தேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுடையது அப்படின்னா தேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடையது அப்படின்னா ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். அவளுடையது அப்படின்னா ஹர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடையது அப்படின்னா இட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ என்னுடையது அப்படின்னா மைன், நம்முடையது எங்களுடையது அப்படின்னா அவர்ஸ், உன்னுடையது உங்களுடையது அப்படின்னா யுவர்ஸ், அவர்களுடையது அப்படின்னா தேயர்ஸ், அவனுடையதுன்னா ஹிஸ், அவளுடையது அப்படின்னா ஹெர்ஸ், அதனுடையது அப்படின்னா இட்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போது சில நேரம் நம்ம சொல்லுவோம் இதை நானே பண்ணேன், நானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நானே அப்படின்ற இடத்துல நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மை செல்ஃப். இப்போ ஐ டிட் இட் மை செல்ஃப் அப்படின்னா நானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டிட் இட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். நாங்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவர் செல்ஃப்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அவர் செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்களே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, நிறைய பேர்த்த குறிக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவர் செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த இடத்துல நீயே அப்படின்னு சொல்லியிருக்கு, இங்கே நீங்களே அப்படின்னு இருக்கு. இந்த நீயே அப்படின்றது சிங்குலரை குறிக்கும், நீங்களே அப்படின்றது ப்ளூரலை குறிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீயே அப்படின்றது ஒருத்தரை குறிக்கும் நீ அப்படின்னு, நீங்கள் அப்படின்னா உங்கள் முன்னாடி பல பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் காமிச்சு நீங்கன்னு சொல்வீங்க. இப்போ நீங்களே அப்படின்ற போது ப்ளூரல் அப்படின்ற வரும். அப்போது நீயே அப்படின்றதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா யுவர் செல்ஃப். நீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யுவர் செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே.
அடுத்தது அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா themselves. அடுத்தது அவனே அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒருத்தரை தான் குறிக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல himself அவ்வளோதான். அவளே அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஒருத்தரை தான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல என்னென்னு சொல்லுவோம்? herself அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா itself அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நானே அப்படின்னா myself, நாங்களே அப்படின்னா ourselves, நீயே அப்படின்னா yourself, நீங்களே அப்படின்னா yourselves, அவர்களே அப்படின்னா themselves, அவனே அப்படின்னா himself, அவளே அப்படின்னா herself, அதுவே அப்படின்னா itself. ஓகே டன். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை டே டு டே லைஃப்பில் நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது இதை கரெக்டாக உபயோகப்படுத்துங்க. அண்ட் இதில் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் இந்த வீக்கில் மட்டுமே 1000 மெம்பர்ஸ் வந்து என்னோடய வீடியோஸை வந்து 1104 மெம்பர்ஸ் வந்து என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்க்கு. அண்ட் தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே டன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.